எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெய்யுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போதான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோட நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை விட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோட நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியட்ல நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்போது அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. நான் வாழ சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ள நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடா மாற்றி சொல்கிற திரைப்படங்கள், அல்லது வன்முறையை வந்து ஃபேசினேட்டிங் பண்ணி சொல்ற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையா மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனா விளிம்பு நிலை இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமா சொல்லணுங்கிற ஒரு 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 கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலா அட்டகத்தி திரைப்படத்துல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்ளோ இதுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா இந்த திரைப்படங்கள்ல வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும் போது நமக்கு இருக்கு. ஆக்சுவலா ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதுல எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பத்தி பேசுது அப்படின்னு யோசிக்கும்பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. என்னன்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான். ஆக்சுவலாக சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறாங்க ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா முந்தநேரத்தை வந்து அவர் முந்தநேரத்து 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா, நான் என்ன பேஷண்ட்டுக்கு ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் அவரேங்க தாங்க எழுதி கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் என்ன ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அது பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்டு இருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. ஒரு அந்த பெரும் உழைப்பு நான் சொல்றது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலா நீங்க உங்க உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆபரேட் பண்ணணும். ஒரு குறிப்பா ஒரு முதல் இயக்குநர்களுக்கு இங்க எல்லா நடிகர்களும் கோஆபரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பித்த இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பா தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு all the artists that have worked in the film, all the instrumental artists here, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. வந்து is more like a composer in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங் எல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு
be a part of Ranjit sir's film. அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் I work, we meet a lot of assistant directors, production lead யாராவது எடிட்டர். இந்த படத்தில் என்னை யாருமே மீட் பண்ணல, நான் அறிவு ஜெயன் அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நான் பாட்டிட்டு தண்ணி அடிச்சு ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஆல் த மூவிஸ், இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசணும். அதனால் முதல்ல விழாநாயகன் இசையமைப்பாளருக்கு வாழ்த்துகள். இசைக்குழுவினர்களுக்கு, பின்னணி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது இந்த டீசர், ட்ரெய்லர், பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 11 வயசில் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துருக்கிறது வந்து சென்னை பட் ரோடு. ஃபுல்லாக கிரவுண்டு சூழ வாழ்ந்துருக்குது ஒரு இடம். பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து சென்ட் தாமஸ் மூட்டாளுங்க, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காத்தங்கல் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சனி ஞாயிறில் அந்த பட் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பிச்சு புடிச்சு வச்சுன்னு அதை இன்னொருத்தவங்க விளையாட கொடுக்கறதுல கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பீரியடு, அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக அந்த பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சம்பவம் அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. நீலம் ப்ரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாமல், சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன். அந்த பதிவும் எனக்கு அந்த பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு சென்னை 28 படத்தில், கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து இவர் ஒரு ப்ரொடியூசராக மாறி இருக்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு மீமா கூட வந்தது, யார் போட்டாங்கன்னு தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச் இதே ஸ்டேஜில். அது என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர், நம்ம நல்லா விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய, அண்ணன் தம்பியாக வாழ்ந்த, கல்லூரியிலிருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனராக, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேரில் இயக்குனராக டைரக்டர் ரஞ்சித் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன். இப்போ அதே இயக்குனர் ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்கே இயக்குனராக ஜெயக்குமார் பேர் வரும்பொழுது இது என்னால் எமோஷனலாக பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ நானும் ரஞ்சித், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்பட படம் தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி. அவங்க இருவர் 3 பேர் ஆக்சுவலாக, தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க 3 பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க கல்லூரியில். இப்படி ஒரு நண்பனுக்கு அந்த கல்லூரி கால நட்பு இப்படியா ஒரு சமூகத்தில் வேற ஒரு தளத்துக்கு சமூகம் பயன்பெறுவதற்கு இயக்குனர் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. இந்த மேடை, இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு ஜெயக்குமார் நாளைக்கு இதே இடத்துல வரலாம், இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். அதனால் நட்பு வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் வேற ஒன்றா மாறுறது இருக்குல்ல, அதுக்கான சாட்சியாக தான் நான் அந்த மேடையை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி ஜெயக்குமாரை பற்றி இங்கே சொல்லணும்னா, ரொம்ப அக்ரெசிவான ஒரு வார்த்தை சொன்னான் கலையரசன். ஆக்சுவலாக அந்த அக்ரெசிவ்ன்றது எப்படின்னா அன்பாக இருக்கும், வேற மாதிரி இருக்காது, அன்பாக இருக்கும், அது ஒரு ஒர்க்காக இருக்கும். இப்படி தான் இருக்கும் அவருடைய அக்ரெசிவ். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கினா அதில் வந்து ரொம்ப நேர்த்தி, அதாவது நேர்த்தியினுடைய
உச்சபட்சத்துக்கு போய் நின்று பார்ப்பாரு. சார்பட்டாவில் வந்துட்டு ஆக்சுவலா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆளா ஜெயக்குமார் இருந்தார். எனக்கு சார்பட்டா படத்துல இப்படியான ஒரு பேர் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஜெயக்குமார் மிக முக்கிய காரணம். அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா சும்மா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இது கேட்டிருப்பாரு ரஞ்சித், ஒரு ஒரு ரோஜா பூ வேணுங்க. அந்த ரோஜா பூ 10 ரோஜா பூ வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார் அவரு. ஒரு ரோஜா பூ இல்லைங்க, அவர் சொல்லியே இருக்க மாட்டாரு. இல்லைங்க அது அவன் அதை சொல்லலைங்க, நீங்க வேற அது வேறங்க அது அப்படின்னு. இல்லை ஜெய் எனக்கு தெரியும், இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை அது வேற ஒன்று சொன்னா அப்படின்ட்டு போட்டு பெரட்டி எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா, அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமா கொடுப்பாப்புல. அன்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகமா கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நான் ஜெயக்குமார் வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு கனெக்ட் ஆன ஒரு ஆள். நான் கல்லூரியில சேர்ந்து முதல் நாள் வரைந்த ஒரு மாடல் ஜெயக்குமார். நான் முதல்ல வரைஞ்ச மாடல், அதாவது கல்லூரி மாடல் இல்லாத வேற ஒருத்தவங்க வரைவல்ல, அப்படி வரைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு ஜெயக்குமார். அவரு அனிச்சையாவே என்கிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆனாரு, என்கிட்ட பேசினாரு. அவர் ஒரு தோற்றமே வந்துட்டு வேற மாதிரி இருப்பார். அப்போ அதில் வந்துட்டு எனக்கு வரையணுன்ற ஆள் இன்ட்ரெஸ்ட்ல முதல் வரைஞ்ச ஒரு நபர். அப்படி அவர் எதை எடுத்தாலும் ஒரு நேர்த்தியாவே அதை வந்து கையாள்வார். அது அதாவது இவர் இந்த இடத்த வந்து நிப்பாருன்றதுலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலா அது முதல்ல முடிவு பண்ணது தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தோல்வியே வந்துட்டு பார்க்காத ஒரு ஆள் நினைக்கிறேன் இந்த ஜெயக்குமார். சாதாரணமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் தேடுறது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சாதாரணமா டக்குன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு அவருக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவருக்கு வந்துட்டு இந்த வெற்றி என்பது வந்துட்டு எல்லா இடத்துலையும், ஏன்னா வெற்றி சுலபமா வருதுன்றது அதுக்கு பேர் சுலபம் கிடையாது, பின்னாடி அவர் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கிறார்ன்ற அர்த்தம். அதனால் அவருக்கு இந்த வெற்றி எளிதாக கிடைத்து விட்டது. இன்னும் சில எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை எளிதாக அட்டன் பண்றாரு அவர். ஏன்னா அதில் அவ்வளவு ப்ரொஃபஷனலா அவ்வளவு நேர்த்தியா இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதையாசிரியர் கூட கதையில ஒர்க் பண்ண தமிழ் பிரபா வந்துட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாக்கள்ல இருக்கிற இயக்குநர்கள் தேடப்படக்கூடிய எழுத்தாளர்கள்ல கதையாசிரியர்களை மிக முக்கியமான கதாசிரியர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உமாதேவி வந்து அதே மாதிரி இங்க சொன்னாரு, இந்த தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் வந்துட்டு உமாதேவி பத்தி சொன்னாரு. அது இன்னைக்கு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றா மனித மனங்கள் என்பது இன்னைக்கு இருக்கிற எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக அது அழகான தமிழில் இன்னைக்கு கடத்தக்கூடிய அறிவு உமாதேவி கிட்ட இருக்கு. அவர் எல்லா படங்களுக்கும் மிக நேர்த்தியா எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயரவி என்னுடைய அசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. அவனும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ல வந்துட்டு ரொம்ப நேர்த்தியா பண்ணக்கூடிய ஆளு. அதாவது ஒர்க்னு எப்பயுமே வந்து நான் அவனை நிறைய டைம் வந்து திட்டிருக்கேன், இது பண்ணிருக்கேன், எல்லாமே இந்த மேடைக்காக தான்றதை நான் இந்த இடத்த வந்துட்டு அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.